ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன். இது ரொம்ப முக்கியமான அதே நேரத்துல அவசியமான ஒரு பதிவு. நேத்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்திருக்கு. என்னன்னா, இஸ்ரேல் வார் சீக்கிரமா முடிஞ்சிரணும். ட்ரம்ப் நாங்க இனிமேல் படைய அனுப்ப போறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதனால ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏசியால இருக்கிற பங்குச் சந்தைகள், யூரோப்ல இருக்கிற பங்குச் சந்தைகள் பாசிட்டிவா மாறப்போகுது. இன்னைக்கு நம்மளோட இந்தியன் ஷேர் மார்க்கெட்டோட பவுன்ஸ் ஆக போகுது. நேத்து 3.2% மேல சரிஞ்சு விழுந்த நம்மளுடைய இண்டெக்ஸ் இன்னைக்கு உயரப்போகுது. பட் இது ரொம்ப முக்கியமான நேரம். ஏன்னா, இந்த ஒரு உயர்வுல உங்களுடைய ஷேர்ஸ் பாசிட்டிவ் வந்தா வித்துருங்க. உங்களுடைய லாஸ் கம்மியாகி 1 இல்ல 2% நஷ்டத்துக்கு இருந்தாலும் வித்துருங்க. அண்ட் தென் 50 லட்சம் 60 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் 1.5 லட்சம் லாஸ்ல இருக்குன்னு கவலைப்படுறீங்க. நீங்க கவலைப்படுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வெறும் 5 லட்சம் 6 லட்சம் ஏறும்போது கவலைப்பட்டிருக்கும். சரிங்களா? ஏன்னா இது ஒரு 2-3% தான் 1 லட்சம் அப்படிங்கிறது 50 லட்சத்துக்கு. ஸோ இது ஒரு சின்ன சரிவு தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால புக் பண்ண முடியும்னா ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. இதை ஏன் நான் திரும்ப சொல்றேன்னா, இது ஒரு பொய்யா கூட இருக்கலாம். இப்போ ட்ரம்ப்பும் இஸ்ரேலோடைய பிஎம்மும் இப்படி சொன்னதுனால என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால இருக்கிற க்ரூட் ஆயில் பிரைசஸ் இறங்க போகுது. ஸோ இதனால அமெரிக்க மக்கள் நல்லா இருப்பாங்க. அவங்களுடைய வார் டென்ஷன்ஸ் கம்மியாகிறதுனால பங்கு சந்தை நல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ்னஸை யூஸ் பண்ணி எஃப்ஐஎஸ் அதிகமான பங்குகளை லாபத்துல வித்துட்டு வெளியே வந்து மீதி இருக்கிற இட்லி இன்வெஸ்டர்ஸை சிக்க வைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அதாவது ஏறப்போகுதுன்னு சொல்லி பங்குச்சந்தை ஏற விட்டுட்டு அதுல இருந்து ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது ஒரு நரித்தந்திரமா நான் பாக்குறேன். யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ இன்னைக்கு ப்ராஃபிட்ல வந்துச்சுன்னா புக் பண்ணி வெளியே வந்துருங்க. அண்ட் தென் இதுல இன்னும் பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஏன்னா ஈரானுடைய ஃபெசிலிட்டி தாக்கப்பட்டது, கொட்டாருடைய ஃபெசிலிட்டி தாக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அதை ரீபில்ட் பண்றதுக்கு சில மாதங்கள் வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் தட்டுப்பாடு நிலவ போகுது. அண்ட் தென் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் இன்னுமே க்ளோஸ்ல இருக்கு. நாங்க ஓபன் பண்ண போறோம்னு சொல்லல. ஏன்னா நான் வார்ல இருந்து பின்வாங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் அடிச்சாங்கன்னா வார் பயங்கரமா எக்ஸ்கலேட் ஆகும். அண்ட் தென் அமெரிக்காவுடைய மிக முக்கியமான ஹைப்பர்சோனிக் மிசைலை ஈரான் தாக்கி அழிச்சிருக்காங்க. ஸோ இது அமெரிக்காவுடைய ஈகோவை டச் பண்ண மாதிரி மீண்டும் வார் பெருசாகவும் வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருங்க. அண்ட் தென் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹை ஆச்சு. இது வரைக்கும் ஹை ஆகல. பட் இனிமேல் ஹை ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்பதானே பாதிப்பு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த பாதிப்பு பெருசாகும் போது தான் அது எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணும். அந்த நேரத்துல ஆயிலோடைய பிரைசஸ் கடுமையா பாதிக்கும். மெட்டல் செக்டர் பயங்கரமா அடி வாங்கும். ஸோ அதனால டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸா இருக்கக்கூடிய சில பங்குகள், இந்த பவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் ஸ்டாக், இந்த கன்சூமர் டியூரபிள்ஸ், அன்றாட தேவைகள் ப்ரொடக்ஷன் பண்ற கம்பெனிஸ், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் ஸ்டாக்கை பார்க்குறோம். ஸோ இவங்களில் யாராவது சூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் ஃபியூச்சர் பெட்டுக்காக நீங்க வெயிட் பண்ணி கூட என்ட்ரி இருக்கலாம். பட் மெட்டல் செக்டர் விட்டு வெளியே வந்துருங்க. ஏன்னா நால்கோ, ஹின்சிங், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்ஸ் இது போன்ற எல்லா நிறுவனங்களும் பயங்கரமா கிராஷ் ஆக போகுது. வியாழக்கிழமை எல்லாமே ஒரு 4 to 5% டவுன்ல இருந்துச்சுங்க. ஸோ இதனால நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல் இண்டஸ்ட்ரி இப்போதைக்கு ஆகாது. சில்வருடைய பிரைஸ் 6% வீழ்ச்சி அடைஞ்சது. இன்னைக்கு என்னமோ மார்க்கெட் இன்னைக்கு நான் நியூஸஸ் ஓபன் பண்ணி பார்க்கும்போது கோல்டோட புல்லியன் 1.8% சர்ஜ் ஆயிருக்கு. அண்ட் தென் சில்வரும் 4.5% வரைக்கும் சர்ஜ் ஆயிருக்கு. பட் இது எது வரைக்கும் தெரியல. இதோட இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைஸ் வெர்சாவா இந்த வாரோடைய டென்ஷன் கம்மியானதுனால கோல்டு விழுந்திருக்கணும் ஆக்சுவலா. பட் கோல்டு உயர்ந்திருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. வார் எப்போ டென்ஷன் அதிகமா இருக்கோ கோல்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாய்ஸா பார்ப்பாங்க. அதனால எல்லாரும் அதுல பணத்தை போடுவாங்க. வார் இல்ல அப்படிங்கும்போது ஸ்டாக்ல பணத்தை போடுவாங்க. பட் இப்போ வார் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் கோல்டு உயர்ந்திருக்கு அப்படின்னா பின்னாடி பெரிய பிரச்சனை வரப்போகுது. அண்ட் தென் மதர்சன் சுமி தரப்புல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. அது என்னன்னா, ஹெல்மேன் அப்படின்ற வேர்ல்டு வைட் லாஜிஸ்டிக் கம்பெனி கூட சேர்ந்து ஜேவில ஈடுபட போறாங்க நம்மளுடைய மதர்சன் சுமி, அதாவது சம்மர்தான் மதர்சன். ஸோ இவங்க ஆட்டோ பார்ட்ஸ் தயாரிச்சு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன சப்ளை செயின் வச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ், அதாவது பெரிய ஒர்க்ஸ் வேகன் போன்ற நிறுவனங்கள் எல்லாமே இவங்களுடைய கிளைண்டா இருக்காங்க. யாருக்கு? சப்வர்னா சுமிக்கு. இப்போ இந்த ஜேவி மூலமா துபாயில ஒரு வேர் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஆல்ரெடி இவங்க கிட்ட என்னென்ன இருக்குன்னா, வேர் ஹவுஸ் இருக்கு, சப்ளை செயின் இருக்கு, அண்ட் தென் ப்ரொடக்ஷனும் பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது மேனுஃபேக்சர். பட் இப்போ ஏன் இந்த மாதிரி ஜேவில ஈடுபடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க ஒரு வேர்ல்டு வைடான லாஜிஸ்டிக் நெட்வொர்க்கை பில்டு பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமா துபாயில ஒரு ஹப் ஆரம்பிச்சு, பிசினஸ் ஹப்ல இருக்குல்ல, அங்க ஒரு வேர் ஹவுஸ் ஆரம்பிச்சு ஈஸியா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 170 கண்ட்ரீஸ்க்கு மேல அவங்களுடைய நெட்வொர்க் பெருசா வச்சிருக்காங்கன்னா எல்மேன் அப்படின்ற லாஜிஸ்டிக் நிறுவனம்.
இந்த லாஜிஸ்டிக் நிறுவனம் நினைச்சாங்க அப்படின்னா 170 கண்ட்ரிஸ்ல எங்க வேணா எப்ப வேணா கொண்டு போய் சேர்க்க முடியும். ஏன்னா அவங்களோட நெட்வொர்க் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ரோடு பேஸ், ஏர் பேஸ், ஷிப் பேஸ், கான்ட்ராக்ட் பேஸ், கஸ்டம் கிளியரன்ஸ் எல்லாமே அவங்க வந்து பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பலமா வந்து பார்க்கப்படுது. அண்ட் தென் லாஜிஸ்டிக் இவ்வளவு சுலபமா இருக்கிற காரணத்தினால எந்த ஒரு கிளையண்ட்டும் வெட்டிட்டு போக வாய்ப்புகள் கம்மி. இப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் என்னால கொடுக்க முடியும் அப்படின்ற ஷூரிட்டி இருக்கிறவங்க கிட்ட தான் வாங்க முடியும். இப்ப ஈரான சார்ந்த ஒரு பிரச்சனை வந்து வந்துச்சு. ஸோ ஏதோ ஒரு வழியில கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனை தான் நான் ஹெல்மேனை வந்து மதர்சன் சுமி ஜேவில ஈடுபடுறத நான் பாக்குறேன். இப்ப இந்த ஜேவில என்ன நடக்க போகுதுன்னா இவங்க வந்து ஒரு புது கம்பெனியை உருவாக்குவாங்க. இப்போ அந்த கம்பெனியோட பேர் சொல்லல. பட் உருவாக்குனாங்க அப்படின்னா அது வந்து நல்லா பேசும் பொருளா வரும். அண்ட் தென் இதுல இருக்க இன்னொரு காஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஜேவில ஈடுபடுறாங்க. இதன் மூலமா ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணா மட்டுமே இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க. ஓகேவா? இது ஒரு சின்ன பாசிட்டிவ் நியூஸ். ஓகேவா? இதுல இருந்து அவங்க ரிசல்ட் காமிச்சாங்கன்னா நிறைய இது வந்து வரும். அண்ட் தென் இது வந்து அண்டர் வெயிட் ஸ்டாக்கா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் பூம் வரல. பூமுக்கு வராததுக்கு காரணம் இவங்க அதிகமான கேபெக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து சர்க்குலேட் ஆகி கரெக்டா உங்களுக்கு ப்ராஃபிட்ல வந்து உட்கார்றதுக்கு இன்னும் 2 இல்ல 3 வருடங்கள் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆனா ஒன் ஆஃப் தி மிகப்பெரிய நிறுவனம் தான் சம்வர்தனா மதர்சன் சுமி. ஓகேவா? இப்போ இந்த ஜேவியில வந்து 15 ஸ்டேக் யார் வச்சிருப்பாங்கன்னா சம்வர்தனா வச்சிருப்பாங்க. 49 தான் ஹெல்மன் கிட்ட இருக்கும். இந்த 49 அப்படின்றது கிட்டத்தட்ட பார்ட்னர் மாதிரி தான். ஆனா 51 வச்சிருக்க சம்வர்தனா தான் அதோடைய பாஸ் மாதிரி. ஓகேங்களா? என்ன டிசிஷன் எடுக்கணும், எப்படி வந்து பிசினஸை கொண்டு போகணும், எந்த ப்ராடக்ட்ஸ் வந்து முக்கியத்துவம் கொடுத்து எப்படி புஷ் பண்ணணும், அண்ட் தென் சிஓ யார் அப்பாயிண்ட் பண்ணணும்னு எல்லாமே வந்து இவங்க கையில தான் இருக்கும். யார்கிட்ட? இந்த கம்பெனி கிட்ட இருக்கும். ஹெல்மன் வந்து பார்ட்னர் சொல்றதை கேட்டுட்டு பண்ற மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்ல இருப்பாங்க. அண்ட் தென் ஹையர் ப்ராஃபிட்ஸ் யாருக்கு வரும்னா சவர்னாக்கு வரும். லோவர் ப்ராஃபிட்ஸ் வந்து கம்பேரிங்லி ஒரு 2% அப்படின்றதுனால கம்மியா போகும். மதர்சன் சுமி டைரக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல என்ன சொல்றது, போர்ட் மெம்பர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க, பிசினஸையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இது எப்படி ரிசல்ட் ஆகும், எப்படி ரிசல்ட் வரும்ன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுல இருந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும்னா 2 இல்ல 3 குவார்டர்ஸ்க்கு தாண்டினதுக்கு அப்புறம் இதை வந்து பாருங்க. இப்போ கோல்டோட பிரைஸ் உயர்ந்த கதை கூறுவோம். நேத்து வந்து நான் போட்ட வீடியோல கோல்டு முக்கியமான சப்போர்ட்ல இருந்து உடச்சதுக்கு அப்புறம் 2% விழுந்துச்சு. அது வந்து 0.5% வந்து விழுந்திருக்கு. இன்னும் கீழே வந்துச்சுன்னா 1,44,000 போகணும் வந்து நான் பார்த்திருந்தேன். ஓகேவா? பட் இப்போ லக்கிலி வந்து கோல்டு புல்லியன் வந்து உயர்ந்திருக்கு. இதை நான் எப்படி பாக்குறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து புல்லியனோட ரேட்ல தான் நான் பாக்குறேன். இது வந்து இன்னுமே கேரட் பேசிஸ்ல வரல. ஸோ கேரட் பேசிஸ் மார்க்கெட் இன்னும் வந்து ரியாக்ட் பண்ணல. வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம டிசிஷன் வந்து எடுக்கலாம். பட் எப்படியோ சப்போர்ட் உடைச்சது அப்படின்னா சின்ன சின்ன ஹைஸ் வரும். அந்த ஹைஸ் அந்த ரேலிக்கு கை கொடுக்குமானா அப்படி கொடுக்காது. நிறைய பங்குல நீங்க பார்த்துருப்பீங்க. டபுள் டாப் பேட்டர்ன் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்லைனை பிரீச் பண்ணி 2-3 ஹை கிரியேட் பண்ணி மறுபடியும் கீழே தான் வரும். நிறைய ஸ்டாக்ஸ்ல ஒரு நல்ல ஒரு இதுல சிக்கிறது இந்த காரணமா தான். ஸோ வெயிட் பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முக்கியமான செய்திகள் ஓரளவுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டேன் நம்புறேன். இது போன்ற வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா. பை.